Hi friends, welcome to Savi Ari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் த்ரெட் அண்ட் பீட்ஸ். எந்த அளவுக்கு த்ரெட் யூஸ் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு பீடும் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் தான் போட்டு காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் ஜரிலேயும் 2 லைன் சில்க் த்ரெட்லேயும் சாரியோட கலரில் யூஸ் பண்ணி போடுறேன். இந்த ஜரி வந்து சில்வர் கலர், சரிங்களா? சில்வர் கலரில் 2 லைன் ஜரியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாரியோட கலர் ராமர் பச்சையில் 2 லைன் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இதுவும் சில்வர் கலர், சரிங்களா? சில்வர் கலர் சுகர் பீடு போடுறேன். 2 போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டிச்சு போடும்போது 2 பீடை விட்டுட்டு நெருக்கமாக வச்சு ஸ்டிச் போடாதீங்க. ஊசியை அந்த பீடை வச்சு தள்ளி அந்த மாதிரி போடாமல் லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி வச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பீட்ஸ்லாம் வந்து நமக்கு ஒரே லைனாக இருக்கிற மாதிரி இல்லாமல் அரேஞ்சில் இல்லாமல் மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை வரும். நான் கரெக்டாக தான் ஃப்ரேமில் போட்டேன், ஆனால் ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டு பார்க்கும்போது எனக்கு பீட்டில் கோணையாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை. அது வராமல் இருக்கணும்னா பீட்ஸை வச்சுட்டு 2 பீடு வச்சுட்டு ஸ்டிச் போடும்போது அந்த பீடு தள்ளி நெருக்கி வச்சு போடாமல் ஒரு பாயிண்ட் விட்டுட்டு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி, ரொம்ப கேப் இல்லாமல். ரொம்ப கேப் விட்டிங்கன்னா கேப் தெரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோட்டி ஸ்டிச்சு தான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து இதுக்கு 5 ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாக் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வித்து வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இது வந்து 5 ஸ்டிச்சு கொடுக்கும்போது நார்மலாக இருக்கும். இதுக்கு மேலே பெருசாக போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. 5 கொடுக்கலாம், இல்லாட்டி 4 கொடுக்கலாம். அதுக்கு கம்மியாக போட்டாலும் அந்த ஸ்டிச்சு ஃபினிஷிங் இருக்காது. 6 அந்த மாதிரி போட்டிங்கனாலும் அகலமாக போகும். அகலமாக போகும்போது நமக்கு அந்த ஃபினிஷிங் இருக்காது, பெருசாக தெரியும். இது வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் போடுறது எப்படின்றது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்மளுடைய பழைய ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது பழைய வீடியோவில் இருக்கும். ரவுண்ட் நெக்கில் எப்படி போடலான்ற அந்த டெக்னிக்கு அதில் போட்டு காட்டியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோடைய நெக்கில் எப்படி போட்டேன்றது தெரிஞ்சுக்கலாம். பார்க்காதவங்களாக இருந்தால் நான் உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போது அடுத்ததாக நான் இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இந்த சோட்டி ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு போகிறேன். சேம் 2 பீடு தான் கொடுக்குறேன். ஒரு இடத்துல அந்த மாதிரி 3 வந்துடுதுன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு இடத்துல 3 சுகர் பீடு வருதுன்னா அர்ஜெண்ட்டாக போடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி டைமில் அப்படியே விட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆனால் 4 அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க. 3 வந்து எப்போவாவது எங்காவது ஒன்று அந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம், சரிங்களா? அதிகமாக போட்டிங்கன்னா ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது லைன் இருக்காது. அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு 2 பீடாக போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேகமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது 2 கரெக்டாக விட்டு போடுறதுக்கு ஈஸியாக வந்துடும். அர்ஜெண்ட்டாக போடும்போதும் கூட 2 போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக நான் வந்து ஒயிட் கலர் கட் பீடு கொடுக்குறேன். கட் பீடில் வந்து ஒவ்வொரு பீடுக்குமே ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். எப்போவுமே நான் கட் பீட் கொடுத்தாவே ஒவ்வொரு பீடுக்குமே தான் கொடுப்பேன். சின்ன பீடாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. இப்போ நான் போட்டுட்ருக்கிற அந்த கட் பீடு வந்து பெரிய சைஸு. இதை விட சின்ன சைஸும் இருக்குது. நான் அது போடல, பெரிய சைஸ் தான் போட்டிருக்கேன், சரிங்களா? எந்த சைஸ் போட்டாலுமே நான் வந்து ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச்சு போட்டுருவேன். இப்போ அடுத்ததாக ஒரு சுகர் பீட் லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த கட் பீடுக்கு பதில் பெரிய பீடு வைக்குவோம் இல்லைங்களா, ரவுண்ட் பீடு, அந்த மாதிரி அது கூட வச்சுக்கலாம். நீங்கள் அதை வச்சுட்டு இந்தானியும் சுகர் பீடு இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோன் செயின் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா இந்த லவங்கம் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் சொல்லுவாங்க, சரிங்களா?
அது வந்து 3 ஸ்டிச்சாக போட்டுட்ருக்கேன். இதுக்கு வந்து பெரிய சம்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட்டும் வந்து 8x8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 8 த்ரெட்டை எடுத்து நீடில் இன்செர்ட் பண்ணும்போது 8 த்ரெட்டாக இருக்கும். இன்செர்ட் பண்ணிவிட்டு 2 எண்டையும் நாட் போடும்போது 16 ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வச்சு தான் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்ருக்கேன். சேம் ஸ்லீவ்லேயும் கூட லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு டிசைன் இருக்குது. அதில் போடுறதும் கூட இதே சேம் 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து தான் போட்டது. சரிங்களா? அதோடைய கேப்பில் உங்களுக்கு வேணும்னா பெரிய பீடு இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒயிட் பீடு. இது வந்து சில்வர் கலர்ன்றதுனால ஒயிட் பீடு யூஸ் பண்ணுறேன். இல்லை சில்வர் கலர் பீடவே யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை ப்ளவுஸோட கலர் இது வந்து பிங்க்கு, உங்களுக்கு பார்க்க ரெட்டு மாதிரி தெரியுது. இது பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரியான ஒரு டிசைன். அந்த பிங்க் கலர்லேயே கூட நீங்கள் அந்த 3 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கேப்பில் வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ப்ளவுஸோடைய கலரில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புட்டாஸு ஒரு கட் பீடும் ஒரு பெரிய பீடில் லாஸ்ட் சைஸ் அதை வச்சு அந்த மாதிரி 4 இதாக பிரித்து போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி 3 லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதுக்கு வந்து சம்கி சின்ன சைஸ் சம்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி அந்த கேப்பில் வந்து 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இதே மாதிரி அந்த 4 கேப்லேயும் போட்டோம்னா நமக்கு ஒரு கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் ஒரு இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். 1 இன்ச்சுக்கே வரும் இந்த புட்டாவோடைய அகலம். சரிங்களா? அந்த மாதிரி பார்க்க ஒரு பெரிய புட்டாவாக தெரியும், ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இதே மாதிரி ஃபுல்லாக இப்போ போட்டுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், 1 இன்ச்சு இருக்கும். 1 இன்ச் இல்லாட்டி 3/4 இன்ச்சு ஸ்கொயர் ஷேப் வந்திருக்கும். இவ்வளோ தான் பேக் நெக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லேயும் சேம் அந்த 2 லைன் ஜரியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு அதோட நெக் லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாம்பிள் ஒரு ப்ளவுஸு ஃபோட்டோ சாம்பிள் பார்த்து போட்டதுனால அதில் எப்படி இருந்ததோ அப்படியே போட்டிருக்கேன். இப்போ வரைஞ்சிட்டு ட்ராயிங் அதில் அந்த நெக்லைன் முடிச்சதுக்கப்புறமா ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாகவே கொடி இருக்கிற மாதிரியான டிசைன் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தெரியும். அந்த டிசைனை வரைஞ்சிட்டு நான் கார்பன் ஷீட்டில் எல்லோ கலர் கார்பன் ஷீட்டில் ட்ரேஸ் எடுத்துருக்கேன். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், எல்லோ கலர் கார்பனில் ட்ரா பண்ணியிருக்கிறது. அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கிறதுல கட் பீடு வச்சு லாஸ்ட்டில் ஒரு பெரிய ஒயிட் பீடு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் பீட் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா அதோடைய எண்டில் இந்த மாதிரி அந்த சம்கி யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு லீஃப் ஷேப் கொடுக்கணும். நம்ம லாஸ்ட்டு அந்த சுகர் பீடு லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதோடைய எண்டில் ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு லீஃப் டிசைன் வர வைக்கணும். நான் வரையாமல் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வரையாமல் வராதுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரி வரைஞ்சி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் அப்படியே வரையாமலே கீழே இருந்து ஒரு 5 ஸ்டிச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த ஷார்ப் கிட்ட ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஷார்ப் வர மாதிரி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப இந்த சைடில் இருந்து 5 ஸ்டிச்சு போட்டோன்னா நமக்கு அந்த சேம் லீஃப் ஷேப்பு வந்துடும். 5 இல்லாட்டி 6 அந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. 4 அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு லீஃப் ஷேப்பு வராது. 5 6 அது வரைக்கும். 7ன்றது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா 7 போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போனாலும் லென்த்து வரும். 4 போட்டாலும் குட்டையாக இருக்கும். அப்புறம் நான் இந்த லீஃப்க்கு கீழே இருந்து மேலே போயிட்டு திருப்பி மேலே இருந்து கீழே அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா மேலே ஷார்ப் எட்ஜுக்கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதோடு நிறுத்திட்டு கீழே இப்போ போடுறேன் இல்லைங்களா, இந்த இடத்துல அந்த பக்கம் போட்டிருக்கிற
அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு நேர்லேயே ஸ்டார்ட் பண்ணி மேலே போயிருங்க. கீழே இருந்து மேலே போட்டிங்கன்னா அதுவும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் எல்லா லீஃபுக்குமே அப்படி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு போட்டு காட்டுறதுல மட்டும் மேலே இருந்து அப்படி கீழே இறங்கி வர மாதிரி, கீழேருந்து மேலே போயிட்டு மேலே இருந்து கீழே வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே லீஃப் போட்டிருக்கேன். இந்த டிசைன் தான். இதை அப்படியே வரைஞ்சி ட்ரேஸ் எடுத்துக்கிட்டு அப்புறமா போட்டது தான் இது. பிகினராக இருந்தாலும் கூட நமக்கு வந்து செயின் ஸ்டிச்சும் பீடு வைக்க தெரிஞ்சிருந்து அதோட அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட தெரிஞ்சிருந்தா அவ்வளோதான். இதை வச்சு இவ்வளோ கிராண்டான ஒர்க்கு போட்டுக்கலாம். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.